போறோம் அப்படின்னா கரெக்டா சொல்லணும்னா இப்போ நம்ம வந்து வடமணி பாக்கத்துல கரெக்டா காது குத்து ஃபங்க்ஷனுக்கு போய்கிட்டு இருக்கோம். I know you told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. Guess you're trying to stay strong and fake a smile until I look away, but I've known you too long. ஓனர் ஊருக்கு போறோம். வேறு யாரும் இல்லைங்க, என் பையன் தாங்க ஓனரு. என் பையன் ஊருக்கு தான் போயிட்டுருக்கோம். அதான் எங்கள் ஊருக்கு போயிட்டுருக்கோம். ஏன்னா ஒரு காது குத்து. ஸோ அந்த காது குத்து ஃபங்க்ஷன் எப்படி ஊரில் நடக்குதுன்னு உங்களுக்கும் காட்டலான்னு தான் இந்த வீடியோ எடுத்தேன். அங்கே போகிறதுக்குள்ளே ஏகப்பட்ட ஃபன்னு. இங்கே ஒரு பிளானை தப்பாக போட்டு எல்லாரையும் டென்ஷன் பண்ணிட்டாரு. என்னன்னு பாருங்கள். தப்பாக பிளானை போட்டுவிட்டு எல்லார்கிட்டையும் ஃபோனை போய் பண்ணிட்டு கத்திக்கிட்டு திட்டு வாங்கிக்கிட்டு ஒன்றும் இல்லைங்க, எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தர் வராங்க. அவங்களும் எங்களோட வரது தான் பிளானு. இவர் என்ன பண்ணுறாரு, திடீர்னு அவங்கள போய் செங்கல்பட்டில் நிற்க சொல்லிட்டார். வரும்போது நாங்கள் கூப்பிட்டுக்கிறோன்னு. இப்போ பஞ்சாயத்து. அவங்க எங்களுக்கு முன்னாடியே போயிட்டாங்க. ஆனால் நாங்கள் இப்போ தான் வீட்டிலேருந்தே கிளம்புறோம். பிளான் எப்படி இருந்ததுன்னா, நைட்டு வந்துடுவாரு, இங்க இருந்து போயிடலான்றது பிளானு. இன்னைக்கு திடீர்னு பார்த்தா அவர் போய் செங்கல்பட்டுல நிக்கிறாரு. இப்போ வந்து பிளானை மாத்திட்டு இருக்கு. செங்கல்பட்டு போய் கூட்டு போனோங்கிறீங்க. நீங்க இப்பதான் வண்டலூர்ல இருந்தே கிளம்புறீங்க. அந்த மாதிரி இல்லாம காத்து இல்லாம வெயில்ல ஏசிய போட்டுன்னு அந்த இடத்துல உட்காந்து கிடக்கிறதுக்கு அவங்க எல்லாம் ஏசி போட்டு உட்காந்துருக்க மாட்டாங்க. நேரம் போய் காலையில உட்காந்து துணுன்னு இருப்பாங்க. எப்படின்னா எப்ப பாரு வந்து ஒரு பிளான போட்டுறது. அந்த பிளான் எப்பவுமே தப்பாதான் போவோம். அத போனா பரவாயில்ல, எங்கன்னா நீட்டு கிடக்கட்டும் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பாத்தேங்க. இதனாலதான் பிரச்சனை. நான் எப்பவும் பிரச்சனை கொண்டு போறது இல்ல. கரெக்டா பாக்கிறதுக்கு அவரை கொண்டு போகுது. திண்டிவனம் எங்க திண்டிவனம் போயின்னு இருக்குமா? திண்டிவனம் எந்த இடம் கரெக்டா போறது? வடமணி பாக்கம். திண்டிவனம் வடமணி பாக்கம். போனோம்ல. அதாவது தப்பா பிளான் பண்ணா என்னதான் நடக்கும்னு இப்ப பார்க்க போறீங்க. அவன் வேணும்னே இப்படி ஒரு மணி எடுத்துங்க. சொல்றா நீயா? சரி வந்துட்டேன் தாண்டு. போயிட்டு வாங்க. நாங்க வந்து வெளியே கூப்பிட்டுக்கிறோம், நீங்க உள்ள போயிட்டு வாங்க. ஆமா பாத்தீங்களா, டென்ஷன் ஆகாத என்ன சொல்றாங்க. அவங்க தெளிவா பிளான் பண்ணிட்டாங்க. எப்படியும் 1/2 மணி நேரம் ஆகும். நம்ம அங்க எங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு சுத்திட்டு வரலாம்னு பிளான் பண்ணி கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க. பொறுமையா எந்திரிச்சு கிளம்பி வர்றதுக்கு எப்படியோ 3/4 மணி நேரம் ஆயிடும். சரி, எதுக்கு இவரோட கத்தின்னு கிடக்கணும், நம்ம எங்கன்னா கோயிலுக்கு போய் சாப்பிட்டு கத்த மாட்டாங்கல்ல, அதனால அவங்க ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. நாம வர்றதுக்கே 3/4 மணி நேரம் ஆகும். இதுல வேற நம்மள கோயிலுக்கு வர கேக்குறாங்க. எப்படி சொன்ன பத்தியா, நம்ம அவ்வளவு நேரம் ஆகிட்டுறதுனாலதான் நாங்க வெளியில இருந்து கொண்டு வரோம், நீங்க உள்ள போயிட்டு. எவ்வளவு தெளிவா நாங்க சொல்றோம் பாத்துங்க. ஏதாவது பிளான் தப்பு நடந்து போச்சு, அது சரி பண்றதுக்கு என்ன வழியா? சரி பண்றதுலாம் வழி இல்ல, தப்புதான் அப்படிதான் இருக்கும். அங்க இல்ல, அது பேர் வந்து சரி பண்றது கிடையாது. சரி பண்ணிட்டு இப்போ நின்னாதான் டென்ஷன் ஆவாங்க. இப்போ கோயில் பரவாயில்லப்பா, கோயில் வந்தோம், கோயில் சாப்பிட்டு பாத்துக்கோ அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஃபங்க்ஷன் போயிட்டு இருந்தாங்க. மேல்மருத்தூர் கோயில் பக்கம் திருப்பி விட்டுட்டு அதான் மத்தவங்க எல்லாரும் டென்ஷன் ஆயிருப்பாங்க, கத்துவாங்க. மத்தவங்களா இல்ல, நீங்களா இருந்தாலே டென்ஷன் தான் இருக்கு. ரூட்ல வந்தீங்கன்னா அழகா ஊட்டி கொடைக்கானல் மலை ஏறுற மாதிரி ஜாலியா போலாம். ரூட் சூப்பரா இருக்குல்ல. நல்லா இது வந்து கோயம்புத்தூர்ல ஆனமலை என்ற ஒரு ஊர்ல இருக்கு மாதிரி ரூட். டிரைவர் பார்த்த வேலையை பாத்தீங்களா? இன்னும் கொஞ்சம் நிமிஷம் இருந்தா முன்னாடி இந்த வண்டி டாப் எழுதிருக்கும். காட்டுவோம். தாமிரபரணி ஆறு, பாலாறு தான். சரி, எல்லா ஆறுலயும் தண்ணி தான் கண்டுபிடிச்சிட்டு இருப்போம். கரெக்டா தண்ணியில அதனால தெரியல. என்னென்ன சொல்றோம் பாருங்க. இங்க போறோம் அப்படின்னா கரெக்டா சொல்லணும்னா, இப்ப நம்ம வந்து வடமணி பாக்கத்துல கரெக்டா காது குத்து ஃபங்க்ஷனுக்கு போய்கிட்டு இருக்கோம். பிரியாணி சாப்பிட போறோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வாரமாவே இந்த ஃபங்க்ஷனுக்காக வந்து காத்துன்னு இருக்காங்க.
பார்க்க போயிருக்காங்கன்னு சொன்னீங்க. அதான் சொல்றேன், இதான் படாலாம். இங்கதான் கரும்பு ஆள் இருக்குது, பாத்துருக்கீங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்குது கரும்பு ஆள். அது படிக்க போகும்போது கூட்டு போனது. எவ்வளவு சக்கரை வேணாலும் தெரியலாம், அள்ளி அள்ளி சாப்பிடலாம், ஆனா எடுத்துட்டு வர முடியாது. வர வச்சுட்டு வெயில்ல. அதாவது மக்களே, நீங்க பாத்தீங்க அப்படின்னா சம்மந்தமே இல்லாம நாம போய் ஒருத்தரை வந்து நிக்க சொல்லிட்டோம் ஒரு ஊராண்ட. இப்போ அவங்க வந்து ஒரு வேலையா அவங்க போயிட்டாங்க. நாம வந்து அதுக்குள்ள அங்க போய் நின்றுட்டு நம்மளாலதான் அவங்க அந்த வேலைக்கு போனாங்கன்னே தெரியாம அவங்கள ஏன் லேட்டுன்னு கேட்பாங்கன்னு சொல்லின்னு இருக்காரு. ஆமா, நம்ம வந்துட்டோம்ல, நம்ம வேலையை முடிச்சுட்டு நம்ம வந்துட்டோம்ல, அப்ப அவங்களுக்கு நம்ம கேட்க முடியாது. நம்ம போற வேலை என்ன, கோயிலுக்கு உங்க ரிலேட்டிவ்ல இந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா பண்ணுங்க. என்ன மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்கண்ணா. என்ன பாத்தீங்கன்னா, எப்பவுமே நான் தான் வந்து சீக்கிரம் கிளம்புங்கன்னுவேன், இவங்க லேட்டா கிளம்புவாங்க. இன்னைக்கு ஃபங்க்ஷன் உடனே நான் பொறுமையா தூங்குங்க, போலாம் இல்ல கிளம்பலாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு டப்புன்னு 7 மணிக்கெல்லாம் பாருங்க மொத்த பேரும் கிளம்பி ரெடி ஆகுறாங்க. இருக்க வெயில் அதிகமாயிடுச்சு, இன்னும் வெயில் அதிகமான இன்னும் கஷ்டமா இருக்கு. நான் தாங்க தீங்கிறப்ப கிளம்புங்க. இன்னைக்கு என்ன வேர்கால போட்டுப்பாங்க, பனங்காய் இருக்கும், தேங்காய் இருக்கும். சொல்றாரு, அங்க போனா வெட்ட வெயில்ல உட்கார கூட இடம் இருக்காது. ஆமா, அதாங்க வில்லேஜ் வாழ்க்கை. போன் பயங்கரமா கொதிக்குது, கேமரா ஆன் பண்ணது. ஏன் ஏசில தானே இருக்குது, ஏன் கொதிக்குது? அதெல்லாம் இல்ல, கேமரா ஆன் பண்ணி வச்சிருக்கல ரொம்ப நேரமா, அதனால என்ன போனு தான் வாங்குறதுனே தெரியல. எது வாங்கினாலும் இப்படிதான் இருக்குது. கொஞ்ச நேரம் ஐபோன் தான் வாங்கணும் போது இருக்கேன், போனுமே வீடியோ எடுக்குது. எங்களுக்கு 5 போன் தொலைஞ்சு போச்சுங்க, கார்ல தூக்கி போட்டாங்க பெரிய பாலத்துல. கண்ணாடி ஏத்தாத மறந்துட்டு கோயிலுக்கு போன பாவம். ஐயோ போன வச்சுட்டு வந்துட்டோமேனு ஓடி வந்து பார்த்தா ஒரு போன் கூட இல்லை வண்டி உள்ள. கண்ணாடி ஏத்தாம போனது யார் தப்பு? தப்பா இருந்தாலும் தவறிது ஞாபகம் மருத்துன்னு ஒண்ணு இருக்குது இல்ல மனுஷனுக்கு, அதை பயன்படுத்தி உடனே தூக்கிட்டாங்க. வச்சிருந்தான் ஒரு வந்துட்டான்டா, கோயில்ல இருந்து வெளியே வந்துட்டானுங்கடா. அது நமக்காக வெயிட் பண்ணி கோயிலத்தே வந்துக்கிறாங்க போல. சொல்ற பொய்ய மட்டும் பாரு. அங்க நிறுத்துங்க. சொல்ல டீ கடையில டீ சாப்பிட்டு வந்து நேரம் நீங்க போன் பண்ணல, கோயில் லேட் ஆயிடும்னு வந்துட்டேண்ணா. டீ சாப்பிடாத, இன்னொரு தடவை டீ சாப்பிடணும். நான் தூக்கத்துல வண்டி வந்துருக்கேன், டீ சாப்பிடாத, வந்துட்டேன். 5 நிமிஷத்துல அங்க இருப்பேன் பாரு. கோயிலுக்கு போனவங்களே வந்துடுறாங்க போல. இது போன் அடிச்சா எப்படி சமாளிச்சா? டீ குடிக்க போறேங்கிறாங்க. அவங்க போய் குடிக்காத, நான் வந்துடுறேன், பொண்ணா குடிக்கலாமா? குடிச்சிட்டுன்னு சொல்லிட்டேன். அவங்க போக சொல்லும் போது செலவு பண்ணுவாங்கல்ல, அவங்களா கூட கலந்துன்னா இப்போ ஒரு செலவு மிச்சம் நம்மளுக்கு. இந்த வீடியோ அவங்க பார்த்தாங்கன்னா அப்படிலாம் என்ன நினைக்க மாட்டாங்க. மூர்த்தி காமெடி சொல்றான், அங்க யார் வாங்கி கொடுத்தாலும் குடிக்க மாட்டான், அவன் தான் செலவு பண்ணுவான். தெரியும், தெரியுதா? எங்களை அங்கேயே ரோட்ல நிக்க வச்சுட்டு மதுராந்தாங்க ஏரி தெரியுதா? கேமராமேன் சரியில்லைடா. தெரியுதா? ஆனா எதிர்க்கா கேமரா தெரியல. வீடியோ எடுத்தாலும் ஏன் எடுத்தான்னு கேக்குறாங்க. அப்புறம் எதிர்க்க வண்டி வருது தெரியல இருக்கு. கேமரா சார் இது அடியா பண்றாங்க சார். காருக்கு முன்னாடி ஏதாவது பாத்தீங்களா? போங்க, ஒன்றும் புரியல. ஏதோ நமக்கு தெரிஞ்சதை நம்ம எடுக்கிறோம். என்ன சொல்றீங்க? கிளம்பி 3/4 மணி நேரம் மேல ஆச்சு. இன்னமும் வந்து பொறுமையா போக சொல்லியிருக்காருங்க எங்க ஓனர். அதனால பொறுமையா போயின்னு எங்க ஓனர் தூங்கின்னு வர்றாரு, டிஸ்டர்ப் பண்ணாம பொறுமையா நாங்க மேல்மருவத்தூர் தாண்டல. ஆமாங்க, பொறுமையா போவோம். அடிச்சு அவனா தூக்கி போட்டு போய்க்கிறான். குறுக்கால வண்டியை எடுத்து போட்டு வச்சிருக்க போறீங்க, பார்த்து பத்திரமா அடுத்த போட்டு அடிப்பா பாரு. சிவா வந்து சிவா அப்படிதான் அடிக்கடி பேர்லாம் தப்பா சொல்லுவாரு. அதெல்லாம் கண்டுக்காது. ஏமா இன்னும் மேல் மருத்துவம் இல்லையா?
ஓட்டுறது அவரு கேட்க தெரியல பாத்தீங்களா? பிரிட்ஜ் மேல வரேன்னு சொல்லிட்டேனே, ஒருத்த வெறியா இருக்குமா, வயிறு காஞ்சி வீட்ல இருந்து கிளம்பும் போதே வெயிட் பண்ண சொல்லியாச்சு. வீட்ல இருந்து அப்ப சொன்ன பொய்க்கு இப்ப சொன்ன பொய்க்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. எட்டி பாத்துட்டு கோயிலுக்கே போய் வந்து மக்களே, உங்க சொந்தக்காரங்கள யாராவது இந்த மாதிரி சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. நீங்க பாட்டு உங்க ஃபங்க்ஷனுக்கு போயிருங்க. அவங்கவுக்காக வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. நம்ம கிளம்புறோமா போனோமான்னு இருக்கேன். நான் சொல்லுவேன், எங்க சின்ன முருகன் ஒருத்தன் தூக்கிட்டு நம்ம பொறுமையா வரத்தோம்னா பொறுமையா வந்துட்டு ஒரு எருமாடு மாதிரி வளர்ந்துட்டு இருக்குது ரோட்ல 10 நிமிஷம் நிக்கத்துல நான் சைக்கிள்ல மிதிச்சு பொறுமையா வந்திருந்தா கூட பிரிட்ஜ் மேல இருந்து இறங்க 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகாது. அப்படி 3/4 மணி நேரம் ஆகியுமா இன்னும் டெஸ்டினேஷன் வரல, இன்னும் போயினா தான் இருக்காங்க. இந்த மாதிரி இருந்துக்கா மேல்மருவத்தூரை தாண்டிட்டு போவோம் வேலை மேல்மருவத்தூரே வரலங்க. இதை போயிடலாம். நான் பிரிட்ஜ் மேல வந்துட்டேன். என்னதுங்க அவங்க திண்டிவனம் போயிருந்தாங்கன்னா, அதாவது வடமொழி பார்க்க போயிருந்தாங்க, வழியில சாப்பிட்டேங்க. இவரை வீட்லயே சாப்பிட சொன்னேன் நான். ஐயோ வேணாம்பா, நமக்கு செட் ஆகாதுப்பா, நம்ம வந்து போற வழியில சாப்பிட்டுக்கலாம்பான்னு அந்த மாதிரி ஒரு கடையை பார்த்து நிறுத்திட்டு இப்ப நாங்கெல்லாம் வந்து அதாவது ஞாயிற்றுக்கிழமை காது குத்து போறதுதான் பிளான். இவருக்கு பிளான் காது குத்து கிடையாது. காலையில கிளம்பணும், போற வழியில ஒரு இடத்துல நல்ல கடையில இட்லியோ போண்டாவோ சாப்பிடணும். அப்படியே போய் ஃபங்க்ஷன்ல எவன் காதனா குத்துறான் எவனா வெட்டுறான் நமக்குன்னா வந்ததுன்னு ஓரமா ஒரு துண்டை போட்டு மொத்த பையிலையும் கூட்டு வந்து வச்சு மொத்த காசையும் கறக்கணும். இதுதான் பிளான். ஒரு வழியா பிரிட்ஜ் வந்துச்சு. இவங்க சொந்தக்காரங்க எங்க இருக்காங்கன்னு இப்ப பாப்போம். ஃபர்ஸ்ட் டாஸ்க் முடிய போகுது. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் போறது ஒரு எவ்வளவு பெரிய டாஸ்க்ங்கிறத நீங்க பார்த்து நினைக்கீங்க. கிளம்புறதே பெரிய விஷயம் தான், ஒண்ணு சேர்றது பெரிய விஷயமாச்சு ஃபங்க்ஷன். இப்போ இவங்க சொந்தக்காரங்களாம் அங்க இங்கே எங்கன்னா இருப்பாங்க. இப்போ அவங்க தேடி கண்டுபிடிக்கணும். அது ஒரு இப்போ ஒரு பிரிட்ஜ் மேல வரேன்னு சொல்லிட்டு இவனுங்க எங்க திட்ட போறாங்களோ தெரியல. கிடையாது பாருங்க ஐகான் இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. மக்களே, அதாவது அவர் வந்து அவங்கள நிக்க வச்சுட்டு போயிருக்காருன்னு நாங்க நினைச்சுன்னு இருக்கோம். ஆனா கடைசியில பார்த்தாதான் தெரியுது அவங்க எப்பயோ போயிட்டு இருக்காங்க ஃபங்க்ஷனுக்கு. அவர் அங்க இருந்து சும்மா நான் இங்க நிக்கிறேன் இவரை ஏமாத்திட்டு இருக்காங்க.